Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நூடுல்ஸோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு வெஜ் ஹக்கா நூடுல்ஸோட ரெசிபி என்னோட ஸ்டைல்ல நான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கேயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்திருக்கேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு இங்கே தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதையும் சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணியில் கொதி வந்தோன்னா பார்க்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து இங்கே 2 பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்திக்க போகிறேன். ஒரு பேக்கெட் வந்து 150 கிராம், ஸோ 300 கிராம் நூடுல்ஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக வர ஆரம்பிச்சிரும். நூடுல்ஸ் வந்து 3/4 தான் வேக வச்சு எடுக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நூடுல்ஸ் ஒவ்வொரு மாதிரி வேக வைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற நூடுல்ஸோட பேக்கெட்டோட பேக் சைடில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோ அதே மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வாங்கின நூடுல்ஸோட பேக் சைடில் வந்து 3 to 4 மினிட்ஸ் தான் குக்கிங் டைம் போட்டிருந்தது. ஸோ நானும் அது மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்கணும்னு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நீங்களும் அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு இதோட 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுட்டா வந்து நம்ம செய்கிற வரைக்கும் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணி எடுத்துடலாம். பேன் சூடானோன்னே நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம நூடுல்ஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நம்மளோட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். கார்லிக்கை வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கார்லிக் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 1 கப் வந்து வெங்காயம் சேர்த்திருக்கேன். நூடுல்ஸில் சேர்க்குற எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து வெந்தால் நல்லா இருக்காது, ஒரு லைட் க்ரன்ச்சியோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே சேர்க்குற எல்லாத்தையும் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் வந்து வேக வைக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளோட கார்லிக் எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கப் வந்து கேரட்டை ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வந்து இப்போ 1 கப் கேப்சிகமும் சேர்த்திடுறேன். இதையும் ஒரு நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பைசினஸ்க்காக இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். இதையும் ஒரு நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1 கப் கேபேஜும் சேர்த்திக்கலாம். கேபேஜ் வந்து ரொம்ப நேரம் சாட்டே பண்ணணும் தேவை கிடையாது, அந்த க்ரன்ச்சினஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான எல்லா சாஸும் இதோட சேர்த்திடலாம். நம்மளுக்கு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் தேவைப்படும். பட் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து காய்கறியோடு சேர்த்திக்கணும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேர்க்கணும். ஸோ இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் இங்கே சேர்த்துருக்கேன். சாஸை வந்து நல்லா வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்திருக்கேன். இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். பட் என்னோடய கேமரா வந்து ஆஃப் ஆனதுனால அது வந்து கவர் ஆகலை. ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை வந்து கொஞ்சமாக சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாக நூடுல்ஸை கொட்டி மிக்ஸ் பண்ணல, நான் கொஞ்சமாக ஒரு 4-5 டைமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ எல்லா நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸும் சேர்த்திக்க போகிறேன். நாங்கள் எப்போதுமே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் போய் இதை சாப்பிடுவோம். அந்த கடையில் அந்த அண்ணா அப்படி தான் பண்ணுவார். கடைசியாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நூடுல்ஸை இறக்க போகிற சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் ஊற்றிட்டு ஒரு சாட்டே பண்ணி கொடுப்பாரு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி நான் இங்கே ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நம்மளோட நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட நூடுல்ஸ் வந்து எவ்வளோ அழகான நல்ல கலரில் வந்திருக்குன்னு. தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சுட சுட நூடுல்ஸ் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye.